திருப்பரங்குன்றத்தில் போய் நீங்கள் போய் கேளுங்க, யூடியூப் சேனல்ஸ்லாம் போய் பேட்டி எடுக்கிறாங்க. அங்கே உள்ள மக்களுக்கு ஏதாவது ஒரு வெறுப்பு இருக்கா? எதுவுமே இல்லை. 2 அரசியல் கட்சி, இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம். இவங்க சிறுபான்மையினர் ஓட்டுகளை வாங்கணும், அவங்க பெரும்பான்மையினர் ஓட்டுகளை அவங்களுக்கு கிடைக்கல, இருந்தாலும் வாங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அங்கே அப்படி ஒரு சூழ்நிலை கிரவுண்டில் வந்து பெருசாக இல்லை. அதை வச்சு இவங்க தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் டைவர்ட் டாக்டிக்ஸ் தானே, இதெல்லாம் திசை திருப்பணும், ரியல் இஷ்யூஸ்லேருந்து திசை திருப்பணுங்கிறதுக்காக திருப்பரங்குன்றத்தை வந்து தொடர்ந்து அவங்க பிஜேபி ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் வேலை, இந்தியா முழுவதும் அவங்களுக்கு அதுதான் வேலை. பிஜேபிக்கு அவங்க அந்த வாக்கு வங்கி திரட்டுறது வேலை. இவங்க வந்து என்னன்னா, இவங்க அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் போயிடக்கூடாது நம்மளை விட்டு அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டு உத்தரவை மீறுற அளவுக்காங்க இவங்க பெரிய யோக்கியன்கள். இவங்கெல்லாம் கோர்ட் உத்தரவை மீறி இஸ்லாமியர்களுக்கு இவங்கெல்லாம் உரிமைகளை வாங்கி தராங்கன்னா இதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கு. நியாயமா கிடைக்க வேண்டிய உரிமைகளை இங்க ஒரு உரிமையும் கிடைக்கிறது இல்லை. இதுல கோர்ட் உத்தரவு மீறி இவங்க போய் அந்த தீபத்தூண்ல, அது வந்து இஸ்லாமியர்கள் தரப்புல என்னன்னா அது தீபத்தூண் கிடையாது, அது வந்து நில அளவைக்கல். பிரிட்டிஷ் காலத்துல நில அளவைக்கல் கருவி வைக்கக்கூடிய அது கல் அது அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் தரப்பினுடைய வாதம். அதனால அங்க வந்து நீங்க விளக்கேற்றதையும் விளக்கு ஏத்துங்கிறாங்க. அதுல தர்கா நிர்வாகம் கூட என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து அதெல்லாம் ஏத்தணும்னா ஏத்திட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல போய் இவங்க வந்து உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியாது, நாங்க வந்து உங்களை காப்பாத்துறோம்னு சொல்லி இதெல்லாம் எல்லாமே டிராமா தான் இதெல்லாம்.